ஒரு வேத வசனத்தை சிந்தித்து சொல்லுவோம். வாசிக்கலாம். சங்கீதம் 60 சங்கீதம் 11 வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 60 11 இக்கட்டு எங்களுக்கு உதவி செய்யும் வாசலுடைய உதவி இருந்தார். அல்லேலூயா. இக்கட்டிலே நமக்கு உதவி தேவைப்படுகிறது. இக்கட்டு என்று சொன்னால் பிரச்சனைகள், இக்கட்டு என்று சொன்னால் போராட்டங்கள், இக்கட்டு என்று சொன்னால் ஒரு கட்டுகள், இக்கட்டு என்று சொன்னால் ஒரு நெருக்கங்கள், இவைகளுக்குள்ளே எப்படி வெளியே வருகிறது? அப்படியானால் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பது எப்படி என்பதை பற்றி ஒரு சத்தியத்தை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். அதற்கு முன்னுதாரணமாக யாருடைய வாழ்க்கையை வைத்து நாம் சிந்தித்து செயல்பட போகிறோம். கற்றுக்கொண்டு உதவி செய்வாராக. யாருடைய வாழ்க்கை யாருக்கு இக்கட்டு காலங்கள் அனைத்து வந்தது உண்டு. அப்படிப்பட்ட இக்கட்டு காலங்கள் எல்லாம் யாருக்கு எப்படி அந்த இக்கட்டுக்குள்ள வெளியே பார்த்தான் என்பதை நாம் பார்க்க போகிறோம். யாருக்கு எப்படி இக்கட்டான பிரச்சனைகள் போராட்டங்களிலிருந்து தீர்வை கண்டுபிடித்து அதற்கு அந்த தீர்வை எப்படி அடைந்து வெளியே விடுவிக்கப்பட்டால் ஆசிரியப்பட்டால் உயர்த்தப்பட்டால் என்பதை நாம் சிந்திக்கிறோம். அல்லேலூயா. இன்றைக்கு பிரச்சனைக்கு தீர்வு இல்லாமல் இல்லை. பிரச்சனைக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். அநேக பிரச்சனைக்கு தீர்வு இல்லாமல் இல்லை என்ற நிலைக்கு வாழ்க்கையை மதித்து கொள்கிறார். தற்கொலை கொள்கிறார்கள். நாங்கள் அமைந்து கொள்கிறார்கள். எல்லா பிரச்சனைகளுக்கும் அவசியமாக வாசிக்கலாம். சமூகத்தை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய நோக்கம் நிறைவேற்றுவதற்காக யாக்கோபு செயல்படுகிறார். தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி யாக்கோபு செயல்படுகிற ஒரு காலம் வந்தது. ஆண்டவருக்கு பிரியமாக செய்யணும், பொருட்களை நிறைவேற்றணும், வாக்கு பொருட்களை நிறைவேற்றணும், அவருக்கு சொன்னதை செய்யணும், அவர் நல்ல சொன்ன இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி நோக்கம் நிறைவேற்றுவதற்காக அவன் செயல்படுகிற ஒரு நேரம் ஆச்சு. நாம கூட ஆண்டவருடைய நோக்கத்தை நிறைவேற்ற ஆசை நமக்கு இருக்கும். முடியாமல் திகைத்து கொண்டிருப்போம். பாடுகளுக்குள்ள இருப்போம். அப்படின்னா அந்த பாடுகளுக்கு பிரச்சனைகளுக்கு எப்படி வெளியே வர முடியும்? அல்லேலூயா. வாசிக்கலாம். ஆதியாகமம் 30:25 வசனத்தை வாசிக்கலாம். நான் என் சாதத்திற்கும் என் தேசத்துக்கும் போக என்னை அழிவிடும். நான் உனக்கு ஊழியம் செய்து சம்பாதித்த என் மனைவியையும் என் பிள்ளைகளையும் நான் போகிறேன். நான் உங்களுக்கு செய்கிற சேவகத்தையும் நீ அறிந்திருக்கிறீர்கள் என்றார். அந்த தரிசனத்தை கண்ட இடத்தில் பல தீர்மானங்களை எடுத்து பொருத்தனைகளை பண்ணி அங்கிருந்து தன் பயணத்தை சீரியாவுக்கு தொடங்குகின்றான். அவன் அங்கே சொல்லிவிட்டான், நான் போகிற இடத்தில் எனக்கு உண்ண உணவு கொடுத்து ஆகாரம் கொடுத்து என்னை சுகத்தோடு பாதுகாத்து திரும்பவும் என் தேசத்துக்கு வர பண்ணுவீர் என்றால் என் தலையின் கீழிருந்த இந்த கருங்கள் உமக்கு வீடாக கட்டுவேன் என்று ஒரு பொருத்தனையை பண்ணிவிட்டு செயல்படுகிறான். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த தேசத்திலே வந்து கிட்டத்தட்ட அவன் 20 வருஷ காலமாக அவன் ஊழியம் செய்கிறான் தன்னுடைய மாமா லாபானுக்காக. ஆமென். லாபான் இடத்திலே அவன் வந்தபோது அவன் ஆரம்ப நாட்களிலேயே சில நாட்கள் அவன் சாப்பிட்டு கொண்டே இருக்கின்றான்.
அப்பொழுது அவனுக்கு கஷ்டமாக இருக்குது, ஒரு வேலையும் செய்யாமல் நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோமே, என்ன செய்வது, இனி இந்த இடத்தை விட்டு நாம் எங்கே போவது என்று அவன் யோசிக்கின்றான். தன் மாமனாரிடத்திலே அவன் கேட்கின்றான், அதாவது நீ எனக்கு மருமகனாக இருப்பதினால் நீ சும்மா இருக்கலாமா, நீ எனக்காக வேலை செய், உன் சம்பளம் என்ன கேள், நான் உனக்கு தர்றேன் அப்படின்னு அவர் சொல்றார். அல்லேலூயா. அப்பொழுது அந்த யாக்கோபு சம்பளம் இவ்வளவு என்று அவன் உலக பிரகாரமான சம்பளத்தை, பணத்தை என்ன செய்யவில்லை, கேட்கவில்லை. மாதம் எனக்கு இவ்வளோ தந்துருங்க அப்படிலாம் அவன் கேட்கலை. அவன் என்ன கேட்கிறான் என்று சொன்னால், உம்முடைய இளைய குமாரத்திக்காக நான் ஒரு 7 வருஷங்க என்ன செய்கிறேன், ஆடு மேய்க்கிறேன், மேலே செய்கிறேன் அப்படின்னு சொல்லி தன்னை அர்ப்பணித்து கொண்டு ஒப்பு கொடுத்து கொண்டு அங்கே ஊழியத்தை அவன் செய்கின்றான். அவன் 7 வருஷம் என்று ஒரு கணக்கை அவன் வைத்திருக்கிறான் இளைய மகளுக்காக. ஆனால் அவன் ஏன் 7 வருஷத்தை சொன்னான்? ஒரு 5 வருஷம் சொல்லியிருக்கலாம், ஒரு 3 வருஷம் கூட குறைச்சி சொல்லியிருக்கலாம். அவனே ஒரு கணக்கு போட்டு பார்த்துருக்கிறான். மூத்த மகள் இருக்கிறாள், இப்படியாவது 7 வருஷத்துக்குள்ளே மாமனார் என்ன செஞ்சிருவார், கட்டி கொடுத்துருவார். அந்த 7 வருஷம் கடந்து போயிட்டுனா நம்ம அடுத்து ஆட்டோமேட்டிக்காக இளைய மகளை திருமணம் செய்து கொள்ளலாம். அதனால் ஒரு 7 வருஷ அவகாசம், ஒரு 7 வருஷத்தை இவன் குறித்து வைக்கிறான். வாழ்க்கையிலே நமக்கு சில வருஷங்களை குறிக்கணும். இத்தனை வருஷத்தில் நம்ம முன்னேறணும், இத்தனை வருஷத்தில் நம்ம வளரணும், இத்தனை வருஷத்தில் நம்ம பிள்ளைகளுக்கு இதை செய்யணும், இத்தனாவது வருஷத்தில் நம்ம இப்படி ஒரு மேலான இடத்துக்கு போகணும் அப்படிங்கிறதான குறிப்புகள், அடையாளங்கள் எல்லாம் நமக்கு தேவையாக இருக்கிறது. இன்றைக்கி கிறிஸ்தவ தேவனுடைய பிள்ளைகள் எந்த ஒரு குறிப்பும் இல்லாமல், எந்த ஒரு அடையாளமும் இல்லாமல், ஏதோ வாழ்ந்தோம், வெந்ததை சாப்பிட்டோம், விதி முடிஞ்சது போயிட்டோம் அப்படின்னு நம்ம வாழக்கூடாது. கிறிஸ்தவ வாழ்க்கை என்றால் ஒரு பொருத்தனை இருக்கணும். கிறிஸ்தவ வாழ்க்கை என்றால் ஒரு நோக்கம் இருக்கணும். கிறிஸ்தவ வாழ்க்கை என்றால் ஒரு திட்டம் இருக்கணும், ஒரு தீர்மானம் இருக்கணும். அல்லேலூயா. நோக்கம் இல்லாத வாழ்க்கை பிரேக் இல்லாத வண்டி, தீர்மானம் இல்லாத வாழ்க்கை திரி இல்லாத விளக்கு. அல்லேலூயா. பொருத்தனை இல்லாத வாழ்க்கை தண்ணீர் இல்லாத கிணறு. அல்லேலூயா. அப்படியானால் இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால்தான் நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ நம்ம ஒரு திட்டத்தோடு கூட வேலையை 7 வருஷம் செய்து விட்டான். ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் முதல் ஏமாற்றம் அவனை வந்து சந்தித்தது. மாமா அப்படியே அந்த இளைய மகள் வேஷத்தோடு கூட தோற்றத்தோடு கூட மூத்த மகளை திருமணம் செய்து கொடுக்க அவன் வெட்கப்படுகிறான், துக்கப்படுகிறான், வஞ்சிக்கப்பட்டேன் என்று வருத்தப்படுகிறான். அல்லேலூயா. மாமா சொல்லுகிறார், மூத்த மகள் இருக்க இளைய மகளை கட்டி கொடுப்பது இந்த தேசத்தின் வழக்கம் அல்ல என்று சொன்ன பொழுது, நீ இன்னும் 7 வருஷம் ஆடுகளை மேய்த்தால் அந்நியனுக்கு என் மகளை கொடுப்பதை பார்க்கிலும் உனக்கே கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்படியானால் அந்த இளைய மகளுடைய வேல்யூ எவ்வளோன்னு சொன்னால் 14 வருஷம். அல்லேலூயா. அது சாதாரண ப்ராடக்ட் கிடையாது, அது சாதாரணமான கருவி கிடையாது, அதனுடைய மதிப்பு ரேட் இருக்குது. இன்னும் 7 வருஷம் நீ உழைக்கணும். ஆமென், சோத்திரம். பார்த்தீங்களா, அவன் 14 வருஷம் உழைத்தான், சம்பாதித்தான், கர்த்தர் குழந்தைகளை கொடுத்தார், பெருகினான், ஆசீர்வாதங்கள் பெருகி கொண்டிருந்தது. ஆனால் எதுவும் அவனுக்கு சொந்தமானதே அல்ல. அவன் மனைவியும் அவனுக்கு சொந்தமானவர்கள் அல்ல, பிள்ளைகளும் சொந்தமானவர்கள் அல்ல, ஆடு மாடுகள் எதுவும் அவனுக்கு சொந்தமானதே அல்ல. இவைகளை எல்லாம் தன் மாமனாருக்கு அவன் தாரை வார்த்து கொண்டு தன்னை அர்ப்பணித்து கொண்டு ஒப்பு கொடுத்து இந்த வேலைகளை எல்லாம் அங்கே செய்திருக்கிறான். அல்லேலூயா. இப்பொழுது அவன் 20 வருடங்கள் கிட்டத்தட்ட நெருங்க போகின்றது. ராகேலுக்கு குழந்தைகள் நீண்ட நாட்கள் இல்லாமல் இருக்கும்போது ராகேலுக்கும் ஒரு பிள்ளை பிறந்தது. அவன்தான் யோசேப்பு. இப்பொழுது அவனுடைய குடும்பம் ஃபுல்ஃபில், பூரணமாக நிரம்பி விட்டது. அவன் வீட்டில் எல்லா ஆசீர்வாதங்களும் வந்துட்டது. எல்லாருமே ஆசீர்வதிக்கப்பட்டு விட்டார்கள். ஒருவர் கூட வெறுமையோடு, ஒருவர் கூட குறைவோடு கூட இருக்கவில்லை. அல்லேலூயா. பாருங்கள், இவ்வளவு ஆசீர்வாதத்தையும் பெற்ற பிறகு அவனுக்குள்ளே ஒரு எண்ணம் வருகிறது. ஆசீர்வாதத்தை பெற்ற பொழுது நமக்கு ஆவிக்குரிய எண்ணம் வரணும். ஒருத்தர் வந்து நல்ல வீடு கட்டி பிள்ளைகள் எல்லாம் நல்ல நிலைமையில் நடத்தி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோன்னு சொன்னால் நம்ம கர்த்தருக்காக என்ன செய்யலாம், ஆண்டவருடைய நாமத்துக்காக நாம் எப்படி வாழலாம், ஆண்டவருடைய சித்தத்தை இனி நம்ம எப்படி செய்யலாம், அவர் விரும்புவது போல நாம் என்ன செய்யலாம் அப்படிங்கிற எண்ணம் வர வேண்டும். அல்லேலூயா. தாவீது உயர்த்தப்பட்ட பொழுது சவுலின் குடும்பத்தில் என்னால் தயவு பெறத்தக்கவன் யாராயிலும் உண்டா அப்படின்னு சொன்னார்.
இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் பாபிலோன் அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து தன்னுடைய சொந்த தேசத்துக்கு கொண்டு வந்த பொழுது அவர்களை ஆலயத்தை கட்டும்படியாய் கர்த்தர் சொன்னார். அவர்களோ தங்கள் ஒவ்வொருவருக்கும் சொந்த வீட்டை கட்டி அதிலே சுகமாய் குடியிருந்தார்கள். அப்பொழுது ஆகாய் தீர்க்கதரிசி மூலம் கர்த்தர் பேசினார். என்னுடைய வீடு பாழாய் கிடக்கும்போது நீங்கள் மச்சிப்பாவப்பட்ட வீட்டில் குடியிருக்கும் காலம் இதுவோ. அல்லேலூயா. எனவே உங்கள் கிரியைகளை பாருங்கள், நான் அடித்திருக்கிறேன். உங்கள் வழிகளை சோதித்து பார்த்து என்னிடத்தில் திரும்புங்கள். நீங்கள் மலைகளில் ஏறி மரங்களை வெட்டி ஆலயத்தை கட்டுங்கள், அதன் பேரில் பிரியமாயிருப்பேன், அதனால் என் மகிமை விளங்கும். அல்லேலூயா. அப்போது ஆசீர்வதிக்கப்படும் போது கர்த்தருக்காக நாம் எதையாயிலும் ஒன்றை செய்யணுங்கிற எண்ணம் யதார்த்தமாய் வரணும். ஆண்டவருக்காக நான் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கணும், நன்மையை கொடுக்கணும், ஒரு காரியத்தை செய்யணும் அப்படிங்கிறதான உற்சாக மனப்பான்மை நமக்குள்ளே ஏற்படணும். இந்த யாக்கோபு பாருங்கள், தேவ நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு இப்பொழுது வந்துட்டான். எல்லா ஆசீர்வாதங்களும் வந்துட்டது. இனி நான் கர்த்தருக்கு பண்ணின பொருத்தனைகளை போய் செலுத்தணும், என் தேசத்துக்கு போகணும், என் தேசத்தில் அவருக்காக ஒரு வீட்டை கட்டணும், ஆலயத்தை கட்டணும், பலிபீடத்தை உண்டாக்கணும். எனவே தன்னுடைய மாமாவிடத்தில் அவன் பேசுகிறான். அல்லேலூயா. நான் என் ஸ்தானத்திற்கும் என் தேசத்திற்கும் போக என்னை அனுப்பிவிடும். என் தேசத்துக்கு போனோம், என் ஸ்தானத்துக்கு போனோம், என்னை அனுப்பிடும். நான் உமக்கு ஊழியம் செய்து சம்பாதித்த என் மனைவிகளை என் பிள்ளைகளை எனக்கு தாரும். நான் உம்மிடத்தில் இருந்து சேவித்த சேவகத்தை எல்லாம் நீர் என்ன செஞ்சிருக்கிறீர், அறிந்திருக்கிறீர். அல்லேலூயா. நான் ஆண்டவருக்காக நான் செயல்படணும், இந்த திட்டத்தெல்லாம் நிறைவேற்றணும், நான் போகணும்னு சொல்லி ஆசைப்படுகிறான். அல்லேலூயா. பிரியமானவர்களே, ஆனால் யாக்கோபு லாபான் யாக்கோபை விடுவதாக இல்லை. அநேக நேரங்களிலே நமக்குள்ள நல்ல எண்ணங்கள் வரும். கர்த்தருக்காக நம்ம ஓடணும், ஊழியம் செய்யணும், கொடுக்கணும், ஊழியத்தை தாங்கணும், வாலிபர்களை உற்சாகம் பண்ணணும், ஆத்துமாதாயம் பண்ணணும் அப்படிங்கிறதான எண்ணங்கள் நமக்குள்ளே இருக்கும். ஆனால் அந்த எண்ணங்கள் ஈடேற விடாதபடிக்கு நம்மை பின்னாலே பிடித்து இழுக்கிற லாபான்கள் அநேகர் இருப்பார்கள். அல்லேலூயா. லாபான்கள் அநேகர் இருப்பார்கள். அநேக சூழ்நிலைகள் நம்மை முன்னே விடாது. அநேக சூழ்நிலைகள் நமக்கு பயமுறுத்தும். உனக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனையில் போய் உனக்கு எவ்வளவு தேவை இருக்குது, இவ்வளவு தேவைகள் மத்தியில் போய் நீ ஆண்டவருக்கு கொடுக்கணுமா? உனக்கு எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, இந்த பிரச்சனையில் விட்டுட்டு நீ போய் ஊழியம் செய்யணுமா? உன் குடும்பத்தின் கஷ்டமே ரொம்ப இருக்குது, நீ இன்னொருத்தருக்கு போய் உதவி செய்ய போகிறாயா, தயவு செய்ய போகிறாயா என்றெல்லாம் நம்மை பின்னே பிடித்து இழுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகும். அல்லேலூயா. சோதரன். இப்போ அதைத்தான் நாம் அங்கே பார்க்கின்றோம். 30ஆம் அதிகாரத்திலே யாக்கோபுடைய ஏக்கம் என்னன்னு சொன்னால், அவன் கர்த்தருக்குள்ளே போக வேண்டும், அவருடைய ஊழியத்திலே முன்னேற வேண்டும் என்று அவன் நினைத்தாலும் அவருடைய மாமா என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், வாசியுங்கள். அப்படியே லாபான், உன் கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததே ஆனால் நீ இரு. உன் நிமித்தம் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார் என்று நான் குறிப்பினால் அறிந்தேன். இப்பொழுது நீ போக வேண்டாம், உன் தேசத்துக்கு போகண்டாம், நீ பலி செலுத்த போகண்டாம், நீ இங்கேயே இரு என்று சொல்லுகிறார். இங்கேயே இரு என்று சொல்லி அவர் என்ன சொல்லுகிறார்னா, உன் நிமித்தம்தான் நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன் என்பதை ஒரு குறிப்பினாலே அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. பாருங்க, மாமா குறிப்பு வைத்து செயல்படுகிறார், அடையாளம் வைத்து செயல்படுகிறார். அப்போ கிறிஸ்துவை அறியாத மனிதன் கூட ஒரு அடையாளம், கிறிஸ்துவை அறியாத மனிதன் கூட ஒரு குறிப்பு, கிறிஸ்துவை அறியாத மனிதன் கூட ஒரு நல்ல எடுத்துக்காட்டு, ஒரு இலக்கு, இவைகளை எல்லாம் வைத்து அவன் செயல்பட்டிருக்கிறான். இந்த யாக்கோபு வர்றதுக்கு முன்னால் நம்ம ஆசீர்வாதம் எவ்வளோ இருந்துச்சு, நம்முடைய ஆடு மாடு எவ்வளோ இருந்தது, ஒட்டகம் எவ்வளோ இருந்துச்சு, நம்முடைய நிலபுலன்கள் எவ்வளோ இருந்துச்சு. இவன் வந்த இந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக நம்முடைய ஆசீர்வாதம் எவ்வளவு இருக்குது. நம்முடைய பிள்ளைகள் இருந்து கூட இவ்வளோ ஆசீர்வாதம் வரவில்லையே, நம்முடைய குமாரர்கள் குமாரத்திகள் இருந்து கூட நானும் செயல்பட்டு இவ்வளவு ஆசீர்வாதம் வரவில்லையே.
இப்பொழுது இந்த யாக்கோபின் நிமித்தம் இவ்வளவு ஆசீர்வாதம் வந்திருக்கிறது. அல்லேலூயா. பொன்முட்டை இடுகிற வார்த்தை யாரும் என்ன செய்ய மாட்டாங்க? விட மாட்டாங்க. இந்த யாக்கோபு நிமித்தம் லாபான் ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறான். ஆனால் யாக்கோபு எப்படியாகிலும் நான் ஆண்டவரிடத்தில் போகணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு பிரியமானதை செய்யணும்னு ஆசைப்படுறான். ஆனால் அவன் விடவே இல்லை. இப்பொழுது யாக்கோபுடைய வாழ்க்கையில் இன்னும் கொஞ்ச நாள் இருக்கலாம் என்ற எண்ணம் என்ன செய்கிறது? வருகின்றது. அல்லேலூயா, சோதரம். வந்தால் அவன் வாழ்க்கையிலே ஒரு ஏமாற்றத்தை உணர்கின்றான். யாக்கோபு தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு ஏமாற்றத்தை உணர்கிறான். பார்த்தீங்கன்னா தொடர் ஏமாற்றம், வாழ்க்கையில் முன்னேற முடியாத அவனுடைய வாழ்க்கையில் பல ஏமாற்றங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. அந்த ஏமாற்றத்தின் மூலம் யாக்கோபு சிறுமைப்படுத்தப்படுகிறான், லாபான் ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறான். அல்லேலூயா, சோத்ரம். வாசிங்க ஆதியாகமம் 31:41 நீங்கள் வாசிங்க. 31. இந்த 20 வருஷ காலம் உம்முடைய வீட்டிலே இருந்தேன், 14 வருஷம் உம்முடைய 2 குமாரத்திகளுக்காகவும் 6 வருஷம் உம்முடைய மந்தைகளுக்காகவும் சேவித்தேன். 10 முறை என் சம்பளத்தை மாற்றினீர். 10 தடவை தோல்வி, 10 தடவை ஏமாற்றம். ஆனால் ஏமாற்றிக்கொண்டே இருக்கிற மனுஷன் இங்கே இருங்கிறார். அல்லேலூயா. நான் ஒன்றால் ஆசீர்வதிக்கப்பட்டேன்ப்பா, அங்கே இரு அப்படிங்கிறார். நம்மளை ஏமாற்றுகிற உலகம், நம்ம ஏமாற்றுகிற சூழ்நிலை, அது நம்மை வேறு இடத்துக்கு போக என்ன செய்யாது? விடாது. நம்முடைய உழைப்பை அது பெற்றுக்கொண்டே தான் இருக்கும். ஆனால் இப்பொழுது இந்த யாக்கோபு அவனுக்குள்ளே ஒரு ஏக்கம் வந்துச்சு. இங்கே இருக்கணும் அப்படின்னு சொன்னால், இந்த இடத்துல நம்ம இருக்கணும்னு சொன்னால் அவனுக்குள்ளே ஒரு ஏக்கம் வந்துச்சு. என்ன ஏக்கம் அப்படின்னு சொன்னால், இந்த வருமானங்கள், இந்த சொத்துக்கள், இந்த ஆசீர்வாதங்கள் எனக்கென்று என்ன இருக்குது அப்படிங்கிறது அவனுக்கு இதுவரைக்கும் தெரியாமலே இருந்துச்சு. அவன் மனைவி பிள்ளைகளெல்லாம் என்னுடையவர்களாக இருந்தாலும் இந்த ஆடு மாடுகள் எல்லாம் எனக்கு ஒரு பங்கு தருவார் அப்படிங்கிற நம்பிக்கை அவனுக்கு இல்லை. இந்த ஆஸ்திகளிலே எனக்கு பங்கு கிடைக்கும், சுதந்திரம் கிடைக்கும் அப்படிங்கிறது இல்லை. அவன் ஏதோ உழைத்து கொண்டே இருக்கின்றான், அனுபவித்து கொண்டிருக்கிறான். ஆனால் தனக்கு சொந்தமாக இது அமையுமா, இது சொந்தமாக எனக்கு கிடைக்குமா என்பதுதான் அவனுடைய ஏக்கம். அல்லேலூயா. பிரியமானவர்களே, வாழ்க்கையிலே நமக்கென்று சில ஆசீர்வாதங்கள், சில நன்மைகள் தேவைப்படுகிறது. அல்லேலூயா. நமக்கென்று தனித்துவமான ஆசீர்வாதங்கள், நமக்கென்று தனித்துவமான நன்மைகள், நமக்கென்று தனித்துவமான ஊழியங்கள், நமக்கென்று தனித்துவமான உயர்வுகள், நமக்கென்று தனித்துவமான வெற்றிகள் நம்முடையது தான் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு சில ஆசீர்வாதங்கள் நமக்கு தேவையாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ யாக்கோபு தொடர் ஏமாற்றத்தில் நான் இன்னும் ஏமாற்றப்பட்டு கொண்டே இந்த இடத்துல இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் என் குடும்ப நிலைமை என்ன ஆகும், என் வாழ்க்கை என்ன ஆகும், என் சூழ்நிலை என்ன ஆகும் என்று அவன் சிந்திக்க ஆரம்பிச்சிட்டான். சிந்திக்க ஆரம்பித்து விட்டு அவன் சொன்ன ஒரு காரியம் 30:30 வாசியுங்கள். ஆதியாகமம். நான் வரும் முன்னே உமக்கு இருந்தது ரொம்ப கொஞ்சம்தான். நான் வந்த பின் கர்த்தர் உம்மை ஆசீர்வதித்ததினால் அது மிகவும் பெருகி இருக்கிறது. இனி நான் என் குடும்பத்துக்கு சம்பாத்தியம் பண்ணுவது எப்பொழுது? கவனிச்சிங்களா? யாருக்கோ நம்ம சம்பாத்தியம் பண்ணுறோம், அல்லது யாருக்காகவோ வாழுகிறோம், யாருக்காகவோ ஜீவிக்கிறோம். அப்படி அல்ல, நமக்காக ஜீவிப்பது. இவனுக்கு குடும்பத்தை குறித்த ஒரு பாரம் வந்துச்சு இப்போ. அல்லேலூயா. நம்முடைய குடும்பம் பெரிய குடும்பமாக ஆகிட்டு இருக்குது. 12 பிள்ளைகள் இருக்கிறார்கள், ஒரு பெண் பிள்ளை, 13 பிள்ளைகள் இருக்கிறார்கள். நம்ம இப்படியே இருந்தால் இந்த 12 பிள்ளைகளுக்கும் தேவைகளை எப்பொழுது நம்ம சந்திப்பது? நம்முடைய பெண் பிள்ளைக்கு தேவைகளை எப்பொழுது சந்திப்பது? அவனுக்குள்ளே ஒரு கவலை வருகிறது, ஒரு பாரம் வருகிறது. எனக்கென்று சிறந்த ஆசீர்வாதம் ஏதாகிலும் இருக்கிறதா, நான் ஏதாவது எனக்காக பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி அவன் என்ன செய்கிறான்? யோசிக்கிறான். சில கூட்டு குடும்பங்கள்லாம் உழைத்து கொண்டு இருக்கிறவர்கள் எல்லாம் மொத்தமாக அது பண்ணுவாங்க. கடைசியை சிலர்லாம் சொல்லுவாங்க, அந்த குடும்பத்துக்காகவே நான் உழைச்சி எல்லாத்தையும் போட்டேன், வெளியே வரும்போது அந்த குடும்பத்தில் நான் பெரும் புள்ளியாக இருந்தேன்,
வெளியே வரும்போது வெறும் புள்ளியாக என்ன அனுப்பிட்டாங்க அப்படிம்பாங்க. நொந்து போயிடுவாங்க. உழைச்சி உழைச்சி கொட்டினேன் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி. இப்பொழுது லாபான் குறிப்பினால் அறிந்தேன் என்றவர் இவரும் என்ன சொல்கிறாருன்னா, இனி என் குடும்பத்துக்கு சம்பாதிப்பது எப்படி? நான் 10 முறை ஏமாற்றப்பட்டு விட்டேன். இனி எனக்கென்று ஒரு ஆசீர்வாதம் வேண்டும், என் குடும்பத்துக்குன்னு ஒரு ஆசீர்வாதம் வேண்டும், எனக்குன்னு ஒரு தனித்துவமான ஒரு தன்மை வேண்டும், வெற்றி வேண்டும், உயர்வு வேண்டும் என்று யாக்கோபு ஏங்குகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை தனித்துவமாக சிறப்பாக மாற்றணும்னு தான் விரும்புகிறார். நீங்கள் கூட்டத்தோட கூட்டமாக எப்போவுமே இருந்துக்கிட்டு இருக்கக்கூடாது. உங்களை ஸ்பெஷலாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க, உங்களை விசேஷமாக தேசத்தின் நடுவில், ஜாதிகள் நடுவில், ஜனங்கள் மத்தியில், குடும்பத்தில் நடுவில் உங்களை விசேஷமாக துலக்கமாக உங்கள் ஆசீர்வாதம் இது, உங்கள் நன்மை இது, நீங்கள் தனித்துவமான ஒரு முத்திரையை பதிக்கிறவர்களாய் மாற வேண்டும் என்று கர்த்தர் இந்த காலவேளையில் விரும்புகிறார். அல்லேலூயா. அப்போ உங்களுக்குள்ள ஒரு பாரம் இருக்கணும். நான் ஒரு விசேஷமான ஆளாக மாறணும். அல்லேலூயா. உலகத்தில் இருக்கிற எல்லாரை போல நானும் இருக்கக்கூடாது. ஆமென். தேவனால் அழைக்கப்பட்டவர்கள் எப்பொழுதுமே, நேற்று சாயங்காலம் அருமையான வார்த்தையை சொன்னேன், ஆவியினால் பிறப்பது ஆவியாக இருக்கும், மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாக இருக்கும். ஆவிக்குரியவர்களுக்கும் மாம்சமானவர்களுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது. அல்லேலூயா. மாம்சமானவர்கள் இந்த உலகத்திலே அவர்கள் எப்படி உயர்ந்திருந்தாலும் நமக்கென்று ஒரு விசேஷித்த உயர்வு கர்த்தரால் இருக்கிறது. அல்லேலூயா. எப்படி ஐஎஸ்ஐ முத்திரை போட்டு ஒரு பொருளை உற்பத்தி பண்ணி கொடுக்குறாங்களோ அதுதான் சிறந்த பொருள். அது அரசாங்கத்தால் அது அங்கீகரிக்கப்பட்டது. அங்கீகாரம் இல்லாத எந்த பொருளும் சாதாரணமானது தான். அப்படியானால் தேவனுடைய முத்திரையோடு, தேவனுடைய ஆளுகையோடு, தேவனுடைய அபிஷேகத்தோடு வழிநடத்தப்படுகிறவர்கள் தான் விசேஷித்தவர்கள். அல்லேலூயா. நான் நேற்று தினத்தில் பேசும்போது சொன்னேன், பாருங்கள், பார்வோன் கலங்கி கொண்டிருக்கிறான் வாழ்க்கையில். 2 சொப்பனத்தை கண்டு விடை தெரியலை. ஆனால் அந்த யோசேப்பு பல சிறைக்குள்ளே, பல பாடுகளுக்குள்ளே அடைக்கப்பட்டிருந்தாலும் அவன் ஆவியினால் நடத்தப்பட்ட மனுஷனாக இருக்கிறான். தேவனோடு இணைந்த மனுஷனாக இருக்கிறான். அவன் வரவழைக்கப்பட்ட பொழுது சொப்பனத்தை யாக்கோபு சொல்ல, சொப்பனத்துக்கு விளக்கமும் சொல்லி, சொப்பனத்திற்கு அந்த விளக்கத்தின்படி எப்படி நடக்கும் என்று ஒரு தீர்வையும் சொல்லுகிறான். புண்ணையும் சொல்லி புண்ணுக்கு மருந்தும் சொல்கிறான், வியாதியும் சொல்கிறான், வியாதிக்கு தீர்வையும் சொல்கிறான், பிரச்சனையும் சொல்கிறான், பிரச்சனைக்கு தீர்வையும் சொல்கிறான். அப்பொழுது பார்வோன் சொன்னான், உன்னை போல தேவ ஆவியை பெற்ற வேறு ஒருவன் உண்டோ? அல்லேலூயா. சிறைக்குள்ளே கிடந்தாலும், விற்கப்பட்டாலும், யாராலும் பொருட்படுத்தப்படாமல் இருந்தாலும் ஆவியை பெற்றவன் சகல ஊழியர்களுடைய கண்களுக்கு முன்னாக ஒரு தனி முத்திரையை பதித்தது போல, அவன் விசேஷமானவனாய் உயர்ந்தது போல உங்களையும் கர்த்தர் விசேஷமானவர்களாய் உயர்த்த விரும்புகிறார். அல்லேலூயா. என் குடும்பத்துக்கென்று நான் சம்பாதிப்பது எப்பொழுது? என் பிள்ளைகளை சிறப்பாய் மாற்றுவது எப்பொழுது? அல்லேலூயா. நான் இந்த தேசத்தில் விசேஷமாக மாறுவது எப்போது என்று அவனுக்குள்ளே ஒரு தரிசனம் வருது. ஆமென். அவன் 10 முறை ஏமாற்றப்பட்ட இந்த தொடர் வஞ்சகத்தில் இருந்து இனி எனக்கு ஒரு விடுதலை வேணும். இனி நான் ஒரு தனித்துவமான ஒரு சம்பாத்தியம், எனக்கு என்னுடைய ஆசீர்வாதம் இதுதான் அப்படிங்கிறது எனக்கு என்ன செஞ்சு ஆகணும்? இன்னைக்கு தெரிந்து ஆகணும். அல்லேலூயா. ஆகையினால இந்த யாக்கோபு மாமா கேட்டார், 2ஆம் முறை இரு அப்படின்னு சொன்ன உடனே, இப்பொழுது உன்னுடைய சம்பளம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டார். ஆமென். அதற்கு யாக்கோபு என்ன சொன்னான் தெரியுமா? இப்பொழுது உன் சம்பளம் என்னென்ன மாதிரி? அவன் ஏதோ உலக பிரகாரமான ஒரு காரியத்தில் அப்படியே தன்னுடைய சிந்தையை செலுத்தவில்லை. இப்பொழுது வாழ்க்கையிலே முன்னேறுவதற்கு, வாழ்க்கையிலே வளருவதற்கு என்ன திட்டம் என்பதை அவன் என்ன செஞ்சான்? யோசித்தான். அல்லேலூயா. நம்ம பிரச்சனைகளில் இருந்து வெளியே வருவதற்கு ஏமாறுகிறவர்கள் எல்லாரும் ஏமாந்து கொண்டே இருக்கணும். இந்த வருஷத்தில் 2 தடவை ஏமாந்துட்டா 3ஆவது முறை ஏமாறாதபடி சுதாரிக்கணும். அல்லேலூயா. வாழ்க்கையில் 10 முறை ஏமாந்துட்டா 11ஆவது முறையாவது ஏமாறாதபடிக்கு முன்னேறுவதற்கு வழி என்ன அப்படின்னு யோசிக்கணும். அப்போ இவன் யோசித்தான், இப்பொழுது உன்னுடைய சம்பளம் என்ன அப்படின்னு சொல்லி அவர் கேட்ட பொழுது அவன் சொன்ன காரியம் என்ன காரியம் சொன்னான்? வாசிங்க. அதற்கு அவன் இல்லை, அதுக்கு அடுத்த வசனம்
நான் இன்றைக்கு போய், அதான் எத்தனை வசனம்? 32 வசனம். 32 வாசிங்கள். நான் இன்றைக்கு போய் உம்முடைய மந்தைகளை எல்லாம் பார்வையிட்டு அவைகளில் புள்ளியும் வரியும் உள்ள செம்மறி ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் பிரித்து விடுகிறேன். அப்படிப்பட்டவைகள் இனி எனக்கு சம்பளமாக இருக்கட்டும். எல்லாம் கவனிங்க. இப்போ சம்பளம் எப்படி கேட்குறான் யாக்கோபு? தன்னுடைய வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு அவன் ஒரு அடையாளத்தை வைக்கின்றான். நீர் எனக்கு எதுவுமே தர வேண்டியதில்லை. 30 சொல்றாரு, நான் சொல்லுகிறபடி செஞ்சால்தான் இனி உம்முடைய மந்தையை நான் என்ன செய்வேன்? மேய்ப்பேன். இனி இந்த மந்தையில் புள்ளி உள்ள ஆடுகள் வரி உள்ள ஆடுகள் மட்டும் என்னுடைய சம்பளமாக இருக்கட்டும். ஒரே நிறமுள்ள கருப்பு ஆடுகளும் செம்மறி ஆடுகளும் உம்முடையதாக இருக்கட்டும் என்று அந்த புள்ளி உள்ள ஆடுகளையும் வரி உள்ள ஆடுகளையும் பிரித்து வைத்து விட்டான். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். வாழ்க்கையில் பிரித்து வைக்கணும். இந்த வருமானம் இதுக்கு தான், இந்த பணம் இதுக்கு, இது இதுக்கு அப்படின்னு பிரித்து வச்சு செயல்பட்டால் தான் வாழ்க்கையில் என்ன செய்ய முடியும்? நடத்த முடியும். எல்லாத்தையும் ஒன்றா போட்டு குழப்பிக்கிட்டே இருந்தால் நடத்த முடியாது. கொஞ்சம் தெளிவு வேணும். வாழ்க்கையில் பகுத்து அறிகிற ஒரு அறிவு வேண்டும். ஏன் இந்த பிரச்சனை வந்துச்சு, இனி இந்த பிரச்சனை வராததுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறதான யோசனைகள் திட்டங்கள் எல்லாம் நமக்குள்ளே என்ன செய்யணும்? உதிக்கணும். பிள்ளைகள் தோல்வி அடைந்தால் ஏன் தோல்வி அடைந்தோம், இனி வெற்றி பெறுவதற்கு வழி என்ன? வேலையிலே அடிக்கடி நஷ்டம் வந்து கொண்டே இருந்தால் ஏன் இவ்வளோ நஷ்டம் வந்துச்சு, இனி நஷ்டம் வராதபடி வாழ்க்கையை எப்படி கொண்டு போகலாம், தொழிலை எப்படி கொண்டு போகலாம் என்று கிரகித்து யோசித்து ஜெபித்து ஆலோசிக்கிற திட்டம் வர வேண்டும். ஆமென். இந்த யாக்கோபுக்கு ஒரு திட்டம் வந்துச்சு பாருங்க. இனி என்னுடைய சம்பளம் என்பது புள்ளி உள்ள வரி உள்ள ஆடுகள் எல்லாம் என்னுடையது, மற்ற நிறமுள்ள ஆடுகள் எல்லாம் உம்முடையதாக இருக்கட்டும் அப்படின்னு சொன்னான். இப்பொழுது லாபானுக்கு ரொம்ப சந்தோஷம் வந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். அளவில்லாத சந்தோஷம். ஏன் அப்படி சொல்கிறேன் தெரியுமா? ஒரு மந்தையில் புள்ளி உள்ள ஆடுகள் வரி உள்ள ஆடுகள் எவ்வளவு இருக்கும்? கம்மியாக இருக்கும். நல்லா சொல்லிட்டீங்க. விரல் விட்டு எண்ணிடலாம். ஒரு 100 ஆடு இருக்குன்னா அதில் 8 ஆடு 7 ஆடு தான் புள்ளி உள்ளது வரி உள்ளது இருக்கும். ரொம்ப ரேர். புள்ளி உள்ள ஆடுகளையும் வரி உள்ள ஆடுகளையும் கண்டுபிடிப்பது ரொம்ப கஷ்டம். அப்படிலாம் குட்டி போடாது. அப்படி அதிசயமாக ஒரு நெத்தியில் புள்ளி அது இதெல்லாம் வந்த ஆடுகளை பார்த்தா ரொம்ப கம்மியாக இருக்கும். அதை ரொம்ப பாசமாக வச்சுக்கிடுவாங்க. ஆனால் ஒரே நிறமுள்ள ஆடுகள் தான் அதிகமாக பழகி இருக்கும். இப்போ மாமா என்ன நினச்சார்னா, இதுவரைக்கும் 10 முறை நாமே ஏமாற்றினோம், இப்போ இந்த மருமகன் அவனே ஏமாறுகிறான், ஏமாறட்டன்னு சொல்லி இன்னும் இந்த ஏமாற்றின் மூலம் நாம் நன்மையை பெறலான்ட்டு அவன் யோசித்து கொண்டிருக்கிறான். ஆனால் இந்த யாக்கோபுக்கு ஒரு தரிசனம் இருந்தது. அல்லேலூயா, தரிசனம் இருந்தது. பாருங்கள், அந்த புள்ளி உள்ள ஆடுகளை பிரித்து வைத்து விட்டு மற்ற எல்லா ஆடுகளையும் 2000 முழ தூரத்துக்கு ஒதுக்கி வச்சுட்டான். அல்லேலூயா. இனி எல்லாம் அந்த ஆடு கூட்டம் கூட்டமாய் பல்லாயிரக்கணக்கான ஆடுகள் லாபான் வசத்திலே இருக்கிறது. ஒரு 100க்கும் குறைவான ஒரு 50-60 ஆடு தான் யார் வசத்தில் இருக்குது? யாக்கோபு வசத்தில். நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை ஜீரோவிலிருந்து ஹீரோவாக நம்ம தொடங்குவோம். தரை மட்டத்திலிருந்து கரை மட்டத்துக்கு உயருவோம். அடிமட்டத்திலிருந்து கொடி மட்டத்துக்கு உயருவோம். அல்லேலூயா. நம்மை கீழே இருந்து கர்த்தர் மேலே கொண்டு போகிறார். கொஞ்சத்திலிருந்து கர்த்தர் நம்மை அதிகரிக்க பண்ணுகிற தேவன். ஆமென். இவனுக்குள்ள ஒரு தரிசனம் வந்துச்சு. வாசித்து பாருங்க. ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம். பிரச்சனைக்கு எப்படி தீர்வு காணுகிறான், எப்படி முன்னேறுகிறான். வாசித்து நம்ம சீக்கிரமாய் முன்னே போக போகிறோம். 30-37. பின்பு யாக்கோபு பச்சையாயிருக்கிற புன்னை வாதுமை அர்மோன் என்னும் மரங்களின் கொப்புகளை வெட்டி இடையிடையே வெண்மை தோன்றும்படி பட்டையை உரித்து தான் உரித்த கொப்புகளை ஆடுகள் தண்ணீர் குடிக்க வரும் கால்வாய்களிலே தொட்டிகளிலும் ஆடுகளுக்கு எதிராக போட்டு வைப்பான். ஆடுகள் தண்ணீர் குடிக்க வரும்போது பொழிவதுண்டு. போதும். பாருங்கள், ஆடுகள் இணைவிருத்தி செய்கிற ஒரு நேரம். அது நல்லா சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக இருக்கும்போது என்ஜாய் பண்ணுது. இந்த உரித்து போட்ட வாதுமை மரம் கொப்பு இது எல்லாம் அப்படியே அதை பார்த்து அந்த கொப்புகளை எல்லாம் கடித்து சாப்பிட்டுக்கிட்டே அது என்ஜாய் பண்ணும்போது, அது இனவிருத்தி செய்யும்போது அது வயிற்றில் உருவாகிற அந்த கரு அது என்ன பண்ணுது? புள்ளி உள்ளதாக
வரி உள்ளதாக அப்படியே அந்த கண்ணில் படுகிற அந்த காட்சி அந்த குட்டி வயிற்றிலும் அந்த குட்டியின் மேலே எல்லாம் இந்த வரிகளும் புள்ளிகளும் ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்து உண்டாகிறது. இப்படி ஒரு தரிசனம் இன்னைக்கு மருத்துவர்கள் கூட கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அந்த யாக்கோபுக்கு அன்னைக்கே என்ன செய்தது இருந்தது. இந்த பெண்ணாடுகள் எல்லாம் அது செனை பிடிக்கும்போது, அது மாசமாக இருக்கும்போது இந்த குட்டி இந்த வரி உள்ளதை புள்ளி உள்ளதை எல்லாம் பார்த்தால் அது போடக்கூடிய குட்டியெல்லாம் எப்படி தான் போட போகுது? வரி உள்ளதாக புள்ளி உள்ளதாக போட போகுதுன்னு அவனுக்கு ஒரு கனவு வந்துட்டு, அவனுக்கு ஒரு தரிசனம் திட்டம் வந்துட்டுது. அதனால் பலமுள்ள ஆடுகள் எல்லாம் அப்படி பொழியும் போது அவன் இதை போடுவான். பலவீனமான ஆடுகள் பொழிகிற நேரத்தில் போட மாட்டான். எனவே பலமுள்ள ஆடுகள் எல்லாம் யாக்கோபை சேர்ந்து விட்டது, பலவீனமுள்ள ஆடுகள் எல்லாம் லாபானை சேர்ந்து விட்டது. அல்லேலூயா. அப்போ இந்த யாக்கோபுக்கு ஒரு தரிசனம் இருந்துச்சு. இனி நாம் என்ன செய்யக்கூடாது? ஒரு தரிசனத்தோடு போனால் தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும். நம்முடைய ஆட்டை ஒரு தனி விதமான ஆடாக மாற்றணும், புள்ளி உள்ள ஆடாக வைக்கணும், வரி உள்ள ஆடாக வைக்கணும். அது மந்தையிலே கொஞ்சமாக இருக்கும் என்பதுதான் சரித்திரம், அதுதான் இயற்கை. இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் ஒரு ஆசீர்வாதத்தை நாம் கொண்டு வர வேண்டும் என்ற தரிசனம் உள்ளவனுக்கு, தொடர் ஏமாற்றத்தை சந்தித்தவனுக்கு இருந்தது. இன்றைக்கு உங்களுக்கு அப்படி ஒரு தரிசனம் இருக்கணும். வாழ்க்கையில் எந்தெந்த பகுதிகளிலெல்லாம் ஏமாற்றப்பட்டீர்களோ, வஞ்சிக்கப்பட்டீர்களோ, வாழ்க்கையில் சோர்ந்து போனீர்களோ, அந்த பகுதியிலெல்லாம் இனி நான் தனி முத்திரை பதிக்கணும், தனி மகிமையோடு என் ஆசீர்வாதம் விளங்க வேண்டும். இதை பார்க்கும் போதெல்லாம் என் நீதி விளங்க வேண்டும், என்னுடைய ஆசீர்வாதம் இது என்பது காணப்பட வேண்டும் என்று சொல்லி நமக்குள்ளேயும் ஒரு தரிசனம் வரணும். அல்லேலூயா. வாதுமை மரம் பட்டைகள் உரிக்கப்படுவது, வெட்டப்படுவது, அது சோதனையை என்ன செய்கிறது? காட்டுகிறது. சில நேரங்களில் நம்ம தரிசனத்தோடு போகும்போது சில சோதனைகள் பிரச்சனைகள்லாம் நமக்கு வரும். அது நம்மை அழிப்பதற்கு அல்ல, நம்முடைய கனவை நிறைவேற்றுவதற்கு. யோசேப்பு விற்கப்பட்டான், குழியில் தூக்கப்படப்பட்டான், சிறையில் போடப்பட்டான். அதெல்லாம் அவனுடைய தரிசனத்தை சாகடிப்பதற்கு அல்ல, அது எல்லாம் அவன் தரிசனம் நிறைவேறுவதற்கு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதனால் சோதனைகள் பல இடங்களிலிருந்து நமக்கு வரும். அந்த சோதனைகளில் எல்லாம் நாம் ஜெயிக்கும் போது, வெற்றி பெறும்போது தான் நாம் மேன்மையை அடைவோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அநேகர் என்ன சோதனை வந்தாலும் உடனே 2 பேர் மேலே தான் குறை சொல்லுவாங்க. நம்ம பிரதர் சாட்சி சொன்ன மாதிரி கர்த்தர் மேலே அவர் ரொம்ப திட்டி, அவர் எனக்கு இவ்வளோ பிரச்சனை வந்ததுன்னு சொன்னார். இன்னொருத்தர் யாரை சொல்லுவோம்? பிசாசு சொல்லுவோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சாத்தான் என்ன சோதிக்கிறான். ஒரு சிஸ்டரை கூட அன்னைக்கு பார்த்தேன், என்ன உங்கள் மகா ஃபெயில் ஆகிட்டாலே அப்படின்னு கேட்டேன். அது எல்லாம் சாத்தானுடைய சோதனை தான் பாஸ்டர் அப்படின்னாங்க. எனக்கு ஒரே சந்தேகமாயிட்டு, எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போய் இவன் பேனாவை எடுத்தானா அல்லது பேப்பரை எடுத்தானா தெரியலையே அப்படின்னு யோசித்தேன். நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் சாத்தான் மேலே போட்டுருவோம். திடீர்னு எண்ணெய் தேய்ச்சிக்கிட்டுருவோம், பாட்டில் கொட்டிடுவோம். சாத்தானுடைய போராட்டத்தை பாரு. சாத்தான் யாருன்னு தெரியாது, தட்டினதே இவங்க தான். அல்லேலூயா, இப்படி சொல்லி கொண்டிருப்பாங்க. ஆமென், சோத்ரா. நான் ரசிக்கப்பட்ட புதுசில் பார்த்தீங்கன்னா சிலரை பாஸ்டர் நாங்களே அப்படி சொல்லிக்கிடுவோம். ஆச்சரியமாக இருக்கும். நான் ரசிக்கப்பட்ட புதுசில் ஒரு சபைக்கு போனேன். இந்த சபையில் ஒரே ஒரு டியூப் லைட்டு தான் எரியும். அந்த ஊரில் வோல்டேஜ் ரொம்ப கம்மியாக இருக்கும், வெளிச்சமே இருக்காது. அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பவர் வர்றதுக்கு 2 சோக்கு வச்சுருப்பாங்க. அதை எங்கள் அந்த பாஸ்டருக்கு அதை பற்றி ஒரு விவரம் கிடையாது, அந்த எலக்ட்ரிஷியனை பற்றி. அப்போ நாங்கள்லாம் வாலிப பையங்க போய் கரண்ட்டு கம்மியாக இருக்கும்போது அந்த 2வது சோக்கில் அந்த வயரை தூக்கி வைப்போம். அந்த டபுள் சோக் பவரில் லைட்டு கொஞ்சம் நல்லா வெளிச்சமாக வந்துடும், ரொம்ப பிரகாசமாக இருக்கும். ஒரு நாள் நாங்கள் வாலிபர்கள்லாம் போக ரொம்ப அது கரண்ட் அப்படியே கம்மியாகி இருளாகி போய் விட்டது. எங்களுக்கு ஒன்றுமே புரியலை. பாஸ்டர் ஒரு அரிக்கன் விளக்கை வச்சு ஜெபம் நடத்திக்கிட்டு இருந்தார். அப்போ அவர் பிரசங்கத்துக்கு எந்திக்கும்போது, ஏன்னா பிரசங்கம் பண்ண எந்திரிச்சிட்டா அடுத்து அதை எதையும் பண்ணக்கூடாது, அவர் கண்டிஷனான போதகர். பிரசங்கம் பண்ணும்போது எந்திரிச்சார். இன்றைக்கி சாத்தானுடைய போராட்டத்தை பார்த்தீர்களா அப்படின்னு சொன்னார். நமக்கு ஒரே ஒரு விளக்கு இருந்துச்சு, அந்த ஒரு விளக்கையும் சாத்தான் இன்றைக்கி கெடுத்து போட்டான். சாத்தானுக்கு நம்ம மேலே ரொம்ப கோபம் அப்படின்னு சொன்னார். நான் யோசித்துக்கிட்டே இருந்தேன், இன்றைக்கி கொஞ்சம் முந்தி வந்தோம் இல்லையே, சாத்தானையாவது பார்த்துருக்கலாமே, இதுவரைக்கும் இயேசுவையும் பார்க்கல சாத்தானையும் பார்க்கலையே அப்படி எனக்குள்ள அந்த 18 வயசில் அவ்வளோ ஆதங்கம் வந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லி, எப்படியோ சாத்தான் இன்னைக்கு ரிப்பேர் ஆக்கிட்டான் அப்படின்னு சொல்லி ஜெபத்தை எல்லாம் முடிஞ்சது. நான் ஜெபம் முடிஞ்ச பிறகு ஒரு சிஸ்டர்கிட்ட கேட்டேன், அப்போ இன்றைக்கி சாத்தான் இந்த லைட்டை ரிப்பேர் ஆக்கிட்டானாமே
ஊரு ஃபுல்லாக லைட் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்களா? சாத்தானும் இல்லை, கழுத குட்டியும் இல்லை. நம்ம பாஸ்டர் தான் வைக்க தெரியாமல் இன்னொன்றில் வச்சார், டப்புன்னு அடிச்சுது, போயிட்டுது. அடிச்சு பார்த்தீங்களா? சில நேரங்களில் நாமே ஏதாவது ஒரு தவறை செஞ்சுட்டு சாத்தான் தான் அப்படின்னு சொல்லி, ஏன்னா சண்டைக்கு வராத ஆள் யார் தான்? அவன் தான். அதனால் நம்ம என்ன சோதனை வந்தாலும் ஒன்று ஆண்டவர் மேலே பழியை போடுவோம், இல்லைன்னா சாத்தான் மேலே பழியை போட்டுருவோம். இந்த பிரச்சனை என்னால் தான் வந்ததுன்னு யாராவது சொல்லுவீங்களா? சொல்லவே மாட்டோம். என்னால் தான் இந்த பிரச்சனை வந்ததுன்னு சொல்ல திராணியே கிடையாது யாருக்கும். அல்லேலூயா. யோபுவுக்கு வந்த பிரச்சனையெல்லாம் யாரால் வந்தது? சாத்தானால. அவன் சாத்தாங்கிற பேரே எடுக்கலை. ஆமென். ஏவாளுக்கு வந்த சோதனை யாரால் வந்தது? சாத்தானால் வந்தது. அவள் பாருங்க, ஆதாமுக்கு சாத்தானால வந்துச்சுது. ஆனால் தாவீதுக்கு ஒரு சோதனை வந்தது. அது யாரால் வந்துச்சு? அவனாலே வந்தது. ஆமென். அவனவன் தந்தன் சுய இச்சையில் இழுக்கப்பட்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கர்ப்பமாகி அது மரணத்தை பிறப்பிக்கிறது. அப்போ சோதனை 3 இடத்திலிருந்து வருது. ஒன்று கர்த்தராலே வருகிறது. ஆபிரகாமை கர்த்தர் சோதித்தார். ஆமென். சாத்தானாலே யோபுவுக்கு சோதனை வந்தது. சிலர் தாங்களாகவே இழுத்துக்கொள்வார்கள். அப்போ கர்த்தரால் ஒரு சோதனை வந்தால் அதை சகிக்க வேண்டும். சாத்தானால் ஒரு சோதனை வந்தால் ஜெயிக்க வேண்டும். நம்மாலே ஒரு சோதனை வந்தால் மனம் திரும்ப வேண்டும். அல்லேலூயா. இந்த பிரச்சனை என்னால் தான் வந்திருக்குது, இனி என்னால் இந்த பிரச்சனை வரக்கூடாதுன்னு சொல்லி உணர்ந்து பார்க்க வேண்டும். அப்பொழுதுதான் ஒரு ஆசீர்வாதம் வரும். அப்போது பட்டை உரிக்கப்படுதல், இது எல்லாம் ஒரு சோதனைக்கு அடையாளமாக இருக்குது. இவன் உரித்து போட்டான். ஆடுகள் எல்லாம் குட்டிகளை போடும்போது புள்ளிகளாகவும் வரிகளாகவும் போட்டுவிட்டது. ஆண்டவராகிய இயேசு சிலுவையிலே நமக்காக பட்டை கலட்டப்பட்டார். 40க்கு 1 அடி குறைவாக சரீரமெல்லாம் கிழிக்கப்பட்டார். பச்சை மரத்துக்கே இதை செய்தால் பட்ட மரத்துக்கு என்ன செய்வார்கள்? பிதாவாகிய தேவனுக்கு ஒரு தரிசனம் இருந்தது. என் சொந்த குமாரனாகிய இயேசுவை சிலுவையிலே உரின்னு சொல்லி உரிக்கப்பட்டு, அவர் வஸ்திரம் உரிக்கப்பட்டு, அவர் சரீரம் உரியப்பட்டு, அவர் சிதைக்கப்பட்டால்தான் அதை பார்க்கிற மக்கள்தான் என்னுடைய மக்களாக இருக்க முடியும் என்று இயேசுவை அந்த பாடுகளுக்கு ஒப்பு கொடுத்தார். எனவே இயேசுவை பார்த்த நாம் இன்றைக்கு பிதாவினுடைய பிள்ளைகளாக மாற்றப்பட்டிருக்கிறோம். அவருடைய மந்தையாக சேர்க்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அப்போ இந்த தரிசனம் யாக்கோபுக்கு இருந்தது. அவனுடைய ஆடுகள் எல்லாம் இப்பொழுது அவன் வஞ்சிக்கப்படுவதற்கோ ஏமாற்றப்படுவதற்கோ அவன் ஒப்பு கொடுக்கவில்லை. அவனும் ஒரு குறிப்பு வைத்தான், அவனும் ஒரு திட்டத்தை வைத்தான். இனி என்னுடைய ஆடுகள் என்றால் இதுதான் என்னுடைய ஆடுகள், புள்ளி உள்ளவைகள், வரி உள்ளவைகள். பார்த்தால் மந்தைகள் எல்லாம் அப்படியே தலைகீழா மாறிட்டு, காரியம் தலைகீழா மாறிட்டது. புள்ளி உள்ள ஆடுகள் பெருகி கொண்டிருக்கிறது, வரி உள்ள ஆடுகள் பெருகி கொண்டிருக்கிறது. கருப்பு நிறமுள்ள ஒரே நிறமுள்ள செம்மறி ஆடுகள் எவ்வளவுதான் இருக்குது? விரல் விட்டு எண்ணக்கூடிய கொஞ்சம் ஆயிட்டுது. லாபானுக்கு ஒரே யோசனை, தொட்டு போய் பார்க்குறான், இந்த பெயிண்ட் அடித்து வச்சிருப்பான் அப்படின்னு சொல்லி. இல்லை. அல்லேலூயா. கர்த்தரே பெயிண்ட் போட்டார், கர்த்தரே வரி போட்டார், கர்த்தரே சீல் போட்டார், கர்த்தரே கோடு போட்டார். தேவன் ஒரு கோடை போட்டால் அந்த கோட்டை அழிக்க எந்த மனிதனாலும் முடியாது. தேவன் ஒரு புள்ளியை வைத்தால் அந்த புள்ளியை மாற்ற எந்த மனிதனாலும் முடியாது. இப்பொழுது யாக்கோபின் ஆசீர்வாதம் இதுதான் என்று சொல்லி கர்த்தர் பெருக பண்ணிவிட்டார். ஏமாற்றப்பட்ட நீங்கள் இனி ஏமாற்றப்பட முடியாது. பிசாசு உங்களை இனி ஏமாற்ற முடியாது. மனிதன் இனி உங்களை வஞ்சிக்க முடியாது. நீங்கள் ஒரு தீர்மானத்தோடு செயல்படணும். எரேமியா 31:21 வாசியுங்கள். 31:21 வாசியுங்கள். ஜெபம் பண்ண போகிறோம். ஆமேன். எரேமியா 31:21 உனக்கும் குறிப்படையாளங்களை நிறுத்து, உனக்கு தூண்களை நாட்டு, நீ நடந்த வழியின் பாதையின் மேல் உன் மனதை வை, இஸ்ரவேலாகிய குமாரத்தியே திரும்பு, இந்த பட்டணங்களுக்கே திரும்பு. உனக்கு ஒரு குறிப்பு அடையாளத்தை நிறுத்து. அல்லேலூயா. இனி நான் முன்னேறுவதற்காக என்ன குறிப்பை வைத்து ஜெபம் பண்ணா? அல்லேலூயா. என்ன பிளான் பண்ணி ஜெபம் பண்ணா? நிறைய பேர் குறிப்பு அடையாளத்தை நட்டிருக்கிறாங்க. நான் 10th பாஸ் பண்ணால் ஞானஸ்நானம் எடுத்துடுறேன். அல்லேலூயா. என் பிள்ளைக்கு மட்டும் சுகம் ஆயிட்டுன்னா நான் ஞானஸ்நானம் எடுத்துடுறேன். ஆண்டவர் எனக்கு இந்த இடத்தை முடித்து கொடுத்தால் நான் அவருக்கு ஒரு பொருத்தனை காணிக்கை செலுத்துகிறேன்.
நான் ஆண்டவருக்காக அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு குறிப்பு அடையாளங்களை வச்சு, இந்த கடன் பிரச்சனை மாறினா நான் இதை பண்ணுறேன், எனக்கு இந்த காரியம் நடந்தால் இதை செய்கிறேன்னு சொல்லி குறிப்புகளையும் அடையாளங்களையும் பொருத்தனைகளையும் நீங்கள் வைத்து 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 ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிப்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாய் கர்த்தர் உங்களை என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அதனால் நீங்கள் குறிப்பு அடையாளங்களும் மேன்மையான அடையாளமாக வைக்கணும், மேன்மையான ஆசீர்வாதங்களாக வைக்கணும். சிலர் பொருத்தனை பண்ணுவாங்க, எனக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைச்சா நான் 2 ரூபா காணிக்க போடுறேன் அப்படின்னு சொல்லி. 1 கோடி வருது, நான் 2 ரூபா கொடுக்குறேன்னா அது சரியான அடையாளமா? இல்லை. ஒரு சாட்சி கூட கேட்டேன். ஒரு அம்மா ஒரு பாஸ்டர் வந்து சொல்கிறாங்க, பாஸ்டர் என் கணவன் வந்து ஓடியே போயிட்டார், அவர் திரும்பி வரணும், ஜெபம் பண்ணுங்க, அவர் திரும்பி வந்தால் நான் 50 ரூபா காணிக்க தர்றேன். அந்த புருஷனுக்கு வேல்யூ எவ்வளவு? 50. அவர் சொன்னாராம், நீ புருஷனை 50 ரூபாய்க்கு தான் மதிக்கிற, அவன் வரவே கூடாது அப்படின்னு சொன்னார். இன்றைக்கி நிறைய பேர் இந்த வேல்யூ வந்து கம்மியாக வைக்கிறது, பெரிய ஆசீர்வாதங்களுக்கெல்லாம் கம்மியான வேல்யூ. அப்படி அல்ல. நமக்கு தேவன் ஒரு பெரிய காரியத்தை செய்தால் அதற்கு ஏற்ற மாதிரி நான் தேவனை பெரிதாக என்ன செய்யணும்? கனப்படுத்தணும். பெரிதாக நான் தேவனை முக்கியத்துவப்படுத்தணும். நம்முடைய தேவன் சாதாரணமானவர் அல்ல. கர்த்தருக்கு உச்சிதமானதை, மேன்மையானதை, அவருக்கு மேன்மையான ஊழியத்தை செய்யணும். அநேகரை வியாதியிலிருந்து விடுவித்திருப்பார். நான் ஆண்டவருக்காக இனி ஆத்துமாதாயம் பண்ணுவேன்னு சொல்லுவாங்க. ஆனால் விடுவிக்கப்பட்டது ஆத்துமாதாயம் பண்ண மாட்டாங்க. பண்ணணும். ஆண்டவர் நீங்கள் என்ன குறிப்பு அடையாளங்களெல்லாம் வச்சு ஜெபிச்சிங்களோ அதெல்லாம் நிறைவேறிச்சோ அதற்கு நீங்கள் ஈடாக செயல்படணும். இப்போ கர்த்தர் யாக்கோபை ஆசீர்வதிச்சிட்டாரு. லாபானுடைய முகம் நேற்றைய முந்த நாள் இருந்தது போல என்ன செய்யவில்லை? இருக்கவில்லை. அல்லேலூயா. தனக்கு ஆசீர்வாதம் வர்ற வரைக்கும் மாமா யாக்கோபிட்ட சிரித்து சிரித்து பேசினார். இப்போ யாக்கோபு ஆசீர்வாதம் மலை போல குவிய 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 அவர் முகநாடி என்ன செஞ்சுட்டு? வேறுபட்டுட்டு. இப்போ அவர்கிட்ட அனுமதி கேட்கவே வேண்டாம், அவனே போனால் போகட்டுங்கிற அளவுக்கு அவருடைய நிலைமை ஆயிட்டுது. பார்த்தீங்களா பிரியமானவர்களே? நாம் பொருத்தனையோடு குறிப்பு அடையாளங்களோடு, நான் இத்தனை இடத்துல ஏமாற்றப்பட்டிருக்கேன், இனி இந்த இடத்துல ஏமாற்றப்படக்கூடாது, இந்த இடத்துல நான் வெற்றி பெறணும் அப்படிங்கிற ஒரு தரிசனத்தோடும் திட்டத்தோடும், இனி என் குடும்பம் விசேஷமாக இருக்கணும், என் வாழ்க்கை விசேஷமாக இருக்கணும், என் பிள்ளைகள் முத்திரை பதிக்கப்பட்டது போல என் ஆசீர்வாதம் தனித்துவமாக தனிமையாக இது சிறப்பாக தெரியணும், என் வெற்றி என் ஊழிய என் காரியங்கள் எல்லாம் விசேஷமாக காணப்படணும்னு சொல்லி நீங்களும் ஒரு பொருத்தனை வைத்து ஒரு திட்டத்தை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிப்பீர்கள் என்றால் யாக்கோபை லாபானுக்கு முன்னாய் கனப்படுத்தி காண்பித்த கர்த்தர் உங்களை ஊரு உறவு உலகம் சொந்தம் பந்தங்கள் மத்தியிலே விசேஷப்படுத்த இன்றைக்கும் கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா.